அடுத்து பூமிக்கே நேரடியாக சூரா வருகிறது. வல் அர்த பஅத ஸாலிக தஹாஹா, அதன் பின்னர் பூமியை செப்பனிட்டான். அஹ்ரஜ மின்ஹா மாஅஹா வ மர்ஆஹா, அதிலிருந்து அதற்கான நீரையும் தாவரப் பொருட்களையும் வெளிக்கொணர்ந்தான். வல்ஜிபால அர்சாஹா, மலைகளை ஆழப்பதித்தான். மதா அல்லக்கும் வலி அன்ஆமிக்கும், நீங்களும் உங்களது கால்நடைகளும் அனுபவிக்கும் நோக்கில் அவை அவ்வாறு செப்பனிடப்பட்டன. பூமி ஒரு சிறிய கோள் ஆயினும் உயிரின வாழ்வுக்கு மிக பொருத்தமான சூழ்நிலையை அது கொண்டுள்ளது. உயிரின வாழ்வுக்கு பொருத்தமான பூமியை ஒத்த கோள் ஒன்றை இதுவரை மனிதன் காணவில்லை. அவ்வளவு அருமையான கோள் பூமி. இவ்வசனங்கள் இக்கருத்தையே, அதாவது பூமி மனித வாழ்வுக்கு பொருத்தமாக அமைக்கப்பட்டமையே விளக்குகின்றன. முதலில் சூரா அதன் பின்னர் பூமியை செப்பனிடப்பட்டான் என்கிறது. செப்பனிடப்பட்டான் என்பதற்கு அல் குர்ஆன் பாய்த்துள்ள அரபு பதம் தஹா என்பதாகும். தஹா எனின் மட்டப்படுத்தல், நீட்டி விரித்து அமைத்தல் என்று பொருள்படும். மனித வாழ்வுக்கு பொருத்தமாக பூமி செப்பனிடப்பட்டது என்பதே இதன் பொருளாகும். அடுத்த வசனம் செப்பனிடல் தஹா என்ற கருத்தை விளக்கிச் சொல்கிறது. நீரும் தாவரப் பொருட்களும் ஆக்கப்பட்டமையே செப்பனிடல் என்கிறது வானம். இவை இரண்டும் உயிரின வாழ்வுக்கு மிக அடிப்படையானவை என்பது தெளிவு. அடுத்த வசனம் மலைகள் பூமியில் நிலை பெற்றமையை விளக்குகிறது. இவ்வாறு மலைகளும் சமவெளி பகுதிகளும் கொண்ட பூமியின் நிலத்தோற்றம், நீர் உருவானமே, தாவரப் பொருட்களின் தோற்றம் என்ற வகையில் பூமி செப்பனிடப்பட்டது என அவ்வசனங்கள் விளக்குகின்றன. விளைவாகவே உயிரின வாழ்வு நிலைத்தல் பூமியில் சாத்தியமாகியது என இறுதி வசனம் சொல்கிறது. நீங்களும் உங்களது கால்நடைகளும் அனுபவிக்கும் நோக்கில் அவை அவ்வாறு செப்பனிடப்பட்டன. இவ்வசனங்கள் அண்மை காலங்களில் கண்டுபிடிக்கப்பட்ட சில விஞ்ஞான உண்மைகளை மிக நுணுக்கமாக சுட்டுகின்றன. அவற்றை கீழே நோக்குவோம். 1. முதலில் நீரை பற்றி விளக்கும் போது சூரா கீழ்வருமாறு சொல்கிறது. அதிலிருந்து அதற்கான நீரையும் தாவரப் பொருட்களையும் வெளிக்கொணர்ந்தான். தாவரப் பொருட்கள் பூமியின் உள்ளே இருந்து வெளியாகின்றன என்பது தெளிவு. அவ்வாறே நீரும் கிணறுகள், ஆறுகள், குளங்களில் பூமியில் உள்ளிருந்து ஊற்றுக்கண்களாகி வெளிவருகின்றன என்பது தெளிவு. ஆனால் அல் குர்ஆன் இங்கு ஆரம்பத்தில் நீர் உருவாகியமை பற்றியே விளக்குகிறது. வானம் பற்றி சொல்லியதிலிருந்து தொடராக வரும் வசன ஓட்டத்திலிருந்து இதனை நன்கு புரிந்து கொள்ள முடியும். இந்த வகையில் பூமியின் உள்ளே இருந்து நீர் வெளிக்கொணரப்பட்டது என்ற அல் குர்ஆனின் கருத்தையே இங்கு நாம் அவதானப்படுத்துகிறோம். இப்பிரயோகமே அண்மை காலங்களில் கண்டுபிடிக்கப்பட்ட விஞ்ஞான உண்மையொன்றை சுட்டுகிறது. பூமி ஒரு நீர்க்கோளம் என அழைக்கப்படும் அளவுக்கு மிக பெருமளவு நீரை அது கொண்டுள்ளது. பூமியின் 71% நீரால் மூடப்பட்டுள்ளது. எஞ்சிய 29% மட்டுமே நிலப்பகுதியாகும். பூமியில் உள்ள நீரின் அளவு 1360 மில்லியன் கனமீட்டர் என கணிக்கப்பட்டுள்ளது. இப்பாரியளவு நீர் பூமியில் எவ்வாறு உருவானது, எங்கிருந்து இந்த நீர் பூமியை வந்தடைந்தது என்பதை விளக்க விஞ்ஞானிகள் பல கொள்கைகளை முன்வைத்தனர். பூமியின் உள்ளிருந்தே இப்பெருமளவு நீர் பூமிக்கு கிடைக்கப்பெற்றது என்பது அவற்றில் ஒரு கொள்கையாகும். விஞ்ஞானிகளுக்கு கிடைக்கப்பெற்றுள்ள மிக அதிகமான சான்றுகளின்படி இக்கொள்கையே உறுதியானதாக தெரிகிறது. எரிமலை கற்களை பூமியின் பல்வேறு பகுதிகளில் ஆராய்ந்த போது எரிமலை வெளியே கக்கும் பொருட்களில் நீர் 70% கொண்டுள்ளது என அவதானிக்கப்பட்டுள்ளது. இந்த வகையில் புவியோட்ட பாறை உருவாகிய ஆரம்பகால பிரிவுகளோடு இணைந்த வகையில் இயங்கி எரிமலை கற்கள் செயற்பாடுகளே பூமியின் நீர்ப்பகுதி உருவாக காரணமாயின என்ற கருத்து விஞ்ஞானிகளுக்கு மத்தியில் ஏறத்தாழ ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒன்றாக உள்ளது. இன்னும் எரிமலை வெடிப்புகள் பூமிக்கு நீர் வழங்குவதில் பங்காற்றி வருகின்றன. 2. மலைகளை ஆழப்பதித்தான். மலைகள் பூமியினுள்ளே மிக ஆழத்திற்கு செல்கின்றன என்பது இப்போது ஏற்றுக்கொள்ளப்பட்ட உண்மையாகும். பூமியின் கீழுள்ள மலையின் பகுதி அதன் வேர்ப்பகுதி என்பதும் அது பூமிக்கு மேல் உள்ள பகுதியை விட 10 முதல் 15 மடங்குகள் வரை நீளமானது என்பதாகவும் நிறுவப்பட்ட உண்மைகளாகும். இதனை சூரா அல் நபவில் மலைகளை முளைகளாக ஆக்கவில்லையா என்ற வசனத்தின் போது விளக்கினோம். 3. அதன் பின்னர் பூமியை செப்பனிட்டான் என்ற வசனத்தில் வரும் அதன் பின்னர் என்ற பிரயோகம் வானம் செப்பனிடப்பட்ட பின்னரே பூமி செப்பனிடப்பட்டது என்ற கருத்தை கொடுக்கிறது. எனினும் அல் குர்ஆன் வேறு சில இடங்களில் பூமி முதலில் உருவாகியது என்ற கருத்தை கொடுக்கிறது. உதாரணமாக கீழ்வரும் வசனத்தை அவதானிக்க.
அவன்தான் உங்களுக்காக பூமியில் உள்ள அனைத்தையும் படைத்தான். பின்னர் வானத்தை நோக்கி அதனை 7 வானங்களாக சீர்படுத்தினான். சூரா அல் பக்கரா 2வது அத்தியாயம் 29வது வசனம். இவ்விரு வசனங்களும் ஒன்றுக்கொண்டு முரண்பாடான கருத்தை தர முடியாது. பூமி உருவாக தேவையான அனைத்து மூலப்பொருட்களும் வானம் 7 வானங்களாக சீரமைக்கப்பட முன்னால் உருவாயின. ஆனால் பூமி செப்பனிடப்பட்டு உயிர் வாழ்வுக்கு பொருத்தமாக சீரமைக்கப்பட்டமை வானங்கள் சீரமைக்கப்பட்டதன் பின்னரே நிகழ்ந்தது என இவ்வசனங்களுக்கு பொருட்கொள்ள முடியும். ஆனால் விஞ்ஞான ஆய்வுகள் இது பற்றி திட்டவட்டமான எந்த முடிவையும் சொல்லவில்லை. முஸ்லிம் விஞ்ஞானிகள் யாரும் அல் குர்ஆனின் இக்கருத்தை அடிப்படையாக கொண்டு ஆய்வுகள் செய்து இக்கருத்தை நிறுவ மாட்டார்களா? அல்லது அடுத்த விஞ்ஞானிகள் இவ்வுண்மையை நிறுவியதன் பின்னர் எமது குர்ஆன் அதனை ஏற்கனவே சொல்லியிருக்கிறது என்று வடமைகோள் கூறி அடுத்தவர்களுக்கு பின்னாலேயே எப்போதும் நிற்கப் போகின்றோமா என வினவுகிறார் கலாநிதி ஜஹ்லுன் நஜ்ஜார். மனிதன் இறந்து போனதன் பிறகு மீளவும் வாழ்வை பெறுவது சாத்தியமா என்ற கேள்விக்கான அறிவுபூர்வமான பதிலையே 27ஆம் வசனத்திலிருந்து இதுவரை அல் குர்ஆன் விளக்கி வந்தது. இப்போது அல் குர்ஆன் சொல்லி வந்த அக்கருத்தோட்டத்தை ஒருமுறை திரும்பி பார்ப்போம். 1. மனிதன் என்ற சிருஷ்டியை விட பிரபஞ்சம் கற்பனை கெட்டாத அளவு மிக பிரமாண்டமானது. அதன் முகடு எல்லை எங்கே என்று மனிதனால் கண்டுகொள்வது அசாத்தியம் என்ற அளவுக்கு அது விசாலமானது. 2. பிரபஞ்சம் மிகச் சீரான அமைப்பை கொண்டது. கோள்கள், நட்சத்திரங்கள், சூரிய குடும்பங்கள், நட்சத்திர தொகுதிகள் என இயங்கும் பிரபஞ்சம் மிகுந்த பொருத்தப்பாட்டுடனும் சீரமைப்புடனும் இயங்கிச் செல்கிறது. 3. முழு பிரபஞ்சத்தையும் ஒரு கனத்த இருள் மூடியுள்ளது. பல கோடி நட்சத்திரங்களால் கூட அப்பிரபஞ்ச இருட்டை விரட்டி ஒளிமயமாக்க முடியவில்லை. அவ்வளவு பிரமாண்டமானது இப்பிரபஞ்சம். அதன் குறிப்பிட்டதோர் இயக்க ஒழுங்கால் பூமி ஒளியை பெறுகிறது. அந்த நுண்ணிய ஏற்பாடு உயிர் வாழ்வை பூமியில் சாத்தியமாக்கியுள்ளது. இவ்வாறு சூரா தொடராக விளக்கி வந்தமையை அவதானிக்கும் போதுதான் சொல்ல வந்த கருத்தை அது மிகவும் ஆழ்ந்து நிறுவியுள்ளமை தெளிவாகிறது. இப்பிரபஞ்சத்தையும் அதன் நுண்ணிய இயக்கங்களையும் ஆக்கிய சக்தியால் இறந்த மனிதனை மீண்டும் படைத்தல் என்பது மிக எளிய காரியம் என்பதில் சந்தேகமில்லை. பிரபஞ்சத்தின் பிரம்மாண்ட தன்மையை மட்டுமல்லாது அதன் நுண்ணிய இயக்கத்தையும் சூரா விளக்கியமை இன்னொரு வாழ்வின் அவசியத்தையும் சுட்டுகிறது. இவ்வளவு நுணுக்கமாக இயங்கும் பிரபஞ்சத்தில் மனித வாழ்வு கருத்தின்றி அர்த்தமின்றி முடிவிட முடியாதென்பது நன்குணர்ந்து கொள்ளத்தக்கதே ஆகும். இப்பகுதியின் இறுதி வசனங்கள் இந்த வகையிலேயே பிரபஞ்சம் பூமியின் நுண்ணிய பௌதிக விதிகளை சுட்டும் அமைப்பை பெற்றுள்ளன. நீங்களும் உங்களது கால்நடைகளும் அனுபவிக்கும் நோக்கில் அவை அவ்வாறு செப்பனிடப்பட்டன. இவ்வசனத்தின் முன்னால் உள்ள பகுதி அனுபவிக்கப்படும் பொருட்களை குறிப்பிடவில்லை. சூரா அபசவில் இத்தகைய வசனம் ஒன்றுக்கு முன்னால் அனுபவிக்கப்படும் பொருட்கள் குறிக்கப்பட்டமையை அவதானிக்க முடியும். இங்கு அனுபவிக்கப்படும் பொருட்கள் உருவாக காரணமாகும் பௌதிக விதிகளே காணப்பட்டன. இந்த வகையில் பிரபஞ்ச இயக்கத்திற்கும் வாழ்வுக்குமான பௌதீக விதிகளையும் சட்டங்களையும் நோக்கி கவனத்தை திருப்புவதே இவ்வசனத்தின் நோக்கம். இவ்வசனம் பூமியும் பிரபஞ்சமும் நுணுக்கமாக இயங்கி வந்து வாழ்வை ஆக்கியுள்ளன என்பதை அவதானப்படுத்துகிறது. பூமி, அதன் மீதான வாழ்வின் தோற்றம், ஏற்கனவே விளக்கப்பட்டவாறு அமைந்த பிரபஞ்ச ஓட்டம் என்பவற்றின் தர்க்க ரீதியான விளைவாக மறுமை தோன்றும் என்பது இங்கு உறுதியாகிறது. அந்த மறுமை இப்போது தெளிவாக விளக்கப்படுகிறது. இன்ஷா அல்லாஹ் தொடரும். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.